வணக்கம் நண்பர்களே, நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்தியூர் பூர்ணாசாமி கோயிலோட குதிரை சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. காரில் வரீங்களாம் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டருக்கு வந்துட்டு டிராஃபிக்கில் மாட்டினாங்க. நாம் பைக்கில் வந்ததுனால கொஞ்சம் பக்கமாக சீக்கிரமாக வந்துட்டோம். நம்ம குதிரை சந்தைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மதியம் 1 மணி. அந்த மதிய வெயிலையும் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. பெரிய பெரிய ராட்டினத்துலேயும் அது மதிய டைமில் அவ்வளோ வெயிலையும் பொருட்படுத்தாமல் விளையாடுறாங்க மக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா குதிரைக்கு எல்லா குதிரைக்கும் ஷெட் இருக்குது. ஆனால் மாடுகளுக்கெல்லாம் ஷெட்டு இல்லை, அதெல்லாம் ஓப்பனாக தான் கட்டியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஆடு மாடு குதிரைக்கு தேவையான கயிறு சாட்டை, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கயிறும் அழகாக பின்னியிருக்காங்க. அதுவும் சாட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக பல கலரில் அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மக்கள் அதிக அளவில் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் மார்வாரி குதிரைகளும் கதியாவாரி குதிரைகளும் நம்ம அந்தியூர் குதிரை சந்தைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1000 குதிரைகளுக்கு மேலே இந்த குதிரை சந்தைக்கு வந்திருந்தது. இந்த மார்வாரி குதிரைகள் என்பது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் பகுதியை சார்ந்தது. கதியாவாரி குதிரைகள் என்பது பார்த்திங்கன்னா குஜராத் பகுதியை சார்ந்தது. பாருங்கள், ஒவ்வொரு குதிரையும் பார்க்க எவ்வளவு கம்பீரமாக இருக்குது. இந்த குதிரையை வளர்த்துறவங்க ரொம்ப சிரமப்பட்டு செலவு அதிகம் பண்ணி தான் வளர்த்துறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குதிரை பண்ணையாளர்களும் தங்களோட குதிரைகளை இந்த நம்ம அந்தியூர் குதிரை சந்தைக்கு கொண்டு வந்திருக்காங்க. எல்லா குதிரைகளும் ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு குதிரையாக பார்த்துட்டு இருக்கும்போது குதிரை டான்ஸ் ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்னாங்க. உடனே நம்ம அங்கே கிளம்பிட்டோம். பாருங்கள், அந்த மேளத்தோட இசைக்கு ஏற்ப அந்த குதிரை எந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுதுன்னு மக்கள் உடனே எல்லோரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முன்னங்கால் 2 காலையும் பாருங்கள் எவ்வளோ உயரத்துக்கு தூக்கி அந்த குதிரை ஆடுதுன்னு. ரொம்ப நாள் இதை ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த குதிரைக்கு அழகாக செட்டு போட்டு ஒவ்வொரு குதிரைக்கும் ஒரு ஃபேன் போட்டிருக்காங்க. ஒரு சிலர் ஏர் கூலர் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த குதிரைகளை. இந்த கருப்பு குதிரை மட்டும் 20 லட்ச ரூபா சொன்னாங்க. ஒவ்வொரு குதிரையும் 10லேருந்து 15 லட்சம் சொல்கிறாங்க. குதிரை ரேஸ் நடக்குது. இங்கே ஒரு பொண்ணு குதிரை ரைடு சூப்பராக பண்ணுதுன்னு சொன்னாங்க. அதனால் இங்கே பார்த்தோம். வழி ஃபுல்லாக வெறும் மக்கள் கூட்டமாக இருக்குது. அலைன் செய்து ஓட்ட முயற்சிக்கிறார் நமது ஐஸ்வர்யா சரவணன் அவர்கள். உடனே 10 பிக்கிங் ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்னாங்க. அதாவது 10 பிக்கிங்னா குதிரையில் ஒரு கையில் ஈட்டியோட வேகமாக போய் அந்த ஈட்டியில் கீழே இருக்கிற ஒரு பொருளை குத்தி தூக்குறதுக்கு பேர் தான் 10 பிக்கிங். இது ஒரு பாரம்பரிய விளையாட்டுன்னு சொல்கிறாங்க. இதில் எப்படி வெற்றியை தீர்மானிப்பாங்கன்னா, குதிரையில் வேகமாக போய் எந்தளவுக்கு நீங்கள் வேகமாக போய் அந்த ஈட்டியால் குத்தி தூக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வெற்றி இருக்கும். அதாவது குறைந்த வினாடியில் யார் அதிவேகமாக போய் அந்த பொருளை குத்தி தூக்குறாங்களோ அவங்க தான் வெற்றியாளராக அறிவிக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் ட்ரை பண்ணார், ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒருத்தர் எவ்வளோ வேகமாக துல்லியமாக குத்தி தூக்குறாருன்னு. ஒன் சைடு தான் குத்தி தூக்கணும், ராங் சைடில் வரக்கூடாது. அதனால் மீண்டும் ட்ரை பண்ணுறாரு பாருங்கள். எவ்வளோ வேகமாக அந்த குதிரையை விரட்டிட்டு போய் அந்த பாயிண்ட்டை கரெக்டாக துல்லியமாக குத்தி தூக்குறாரு. இன்னொருத்தர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் போனவரோட இவர் கொஞ்சம் ஸ்லோ தான், இருந்தாலும் கரெக்டாக குத்தி தூக்கிடுறாரு. மூணாவதாக ஒருத்தர் ட்ரை பண்ணுறாரு. இவர் இந்த 10 பிக்கிங்க்கு புதுசு போல் இருக்குது. அவர் பாயிண்ட்டை சரியாக கணிக்க முடியல. இந்த 10 பிக்கிங் சாம்பியனாக இருப்பவர் இளவரசன் சொல்கிறாங்க. அவர் தான் பாருங்கள் என்ன வேகமாக வராருன்னு. இருக்கிறதுல இவர் தாங்க ரொம்ப ஸ்பீடாக அந்த பாயிண்ட்டை துல்லியமாக குத்தி தூக்குறாரு. ஃபேமிலி குழந்தைங்களோடு வந்ததுனால அங்கே ரொம்ப நேரம் நிற்க முடியல. ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது. சரி, அதனால் குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயில் நிற்க வேணான்ட்டு கிளம்பணும். அப்பயும் பார்த்திங்கன்னா அந்த மக்கள் பெரிய ராட்சச தூரி இந்த ட்ராகன் போட்லாம் பார்த்திங்கன்னா விளையாண்டுகிட்டே இருக்காங்க, வெயிலையும் பொருட்படுத்தாமல். அந்தளவுக்கு மக்கள் இந்த தேர் திருவிழா விரும்புகிறாங்க. இந்த அந்தியூர் குதிரை சந்தைக்கு பார்த்திங்கன்னா குதிரை மட்டும் இல்லைங்க, விதவிதமான ஆடு மாடு கோழி பறவை இனங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. பார்க்க ஒவ்வொன்றும் புதுமையாகவும் அழகாகவும் இருந்தது. பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வாத்துலாம் பார்த்தீங்கன்னா கூஸ்டக்குங்கிற வாத்து ஜோடி 6500 சொல்கிறாங்க. அதே மணிலா டக்கு பார்த்திங்கன்னா ஜோடி 400 இதில் அதிக விலையாக பார்த்தீங்கன்னா இந்த கால் டக்குன்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஜோடி 32,000 சொல்கிறாங்க. அது குஞ்சியாக இருந்தால் 20,000 சொல்கிறாங்க ஜோடி. ஆனால் அதை பார்க்க நார்மலாக தான் இருக்குது. அதில் அவ்வளோ என்ன ஸ்பெஷல்னு தெரில. ஒரு ஜோடி 32,000 சொல்கிறாங்க. இந்த 3 ஆட்டுக்குட்டிகளும் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இது இதோட தாயகம் சுவிட்சர்லாந்துன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வளர்க்குறதுக்காக இது கலப்பணம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஆட்டோட வகை பேர் சானன் வகைன்னு சொன்னாங்க.
இது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 286 நாள் பால் கொடுக்கும். வருஷத்துக்கு 800 லிட்டர் பால் வரைக்கும் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இது ஒரு பால் உற்பத்தி செய்கிற ஆட்டினங்களில் இது முக்கியமான ஒரு ஆட்டினம்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியாக நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. பாருங்கள், ஒவ்வொருத்தரும் இந்த கோயிலுக்கு அருந்தீர்ப்பூர் சாமி கோயிலுக்கு வரவங்க இந்த மூங்கல் குச்சிகளை வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மூங்கல் குச்சிகள் வந்து வீட்டில் பூஜை அறையில் வச்சுருந்தா நமக்கு நன்மையும் அதிர்ஷ்டமும் பிறகும், தீமை விலகிவிடுன்னு சொல்கிறாங்க. இதை எல்லோரும் வாங்கிட்டு போய் வீட்டு பூஜை அறையில் தான் வைக்கிறாங்க. கடைசியாக ஊருக்கு கிளம்பிட்டோம். இதுதான் பர்கூர் மலை மாடு. இது மற்ற நாட்டு மாடை விட 2 மடங்கு உழைக்கும். இது வந்து வறட்சியிலும் அதிகம் வாழக்கூடியது. இது 4 நாள் வரைக்கும் தண்ணி இல்லாமல் கூட உயிர் வாழும். இது கரடுமுரடான மலைப்பாதையில் வளர்ந்த மாடுங்கனால இதோட கால் குழம்புலாம் பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் உறுதியாகவும் இருக்கும். இது 4 மாடு செய்கிற வேலையை 1 மாடு செய்யும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.